வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பில்ட் குவாலிட்டிங்கிறது வந்து ஃபோனுக்குள்ளே உள்ள பார்ட்ஸ் இல்லாமல் வெளியில் உள்ளது. பட்டன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்டியாக யூஸ் பண்ணுறது வந்து இதெல்லாம் தான் பில்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சைடில் சில சமயம் ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட தேவைகளுக்காக வெளியில் அவங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வாங்கலாம். அது ஃபஸ்ட்டு விஷயம் பில்ட் குவாலிட்டி. செகண்ட் விஷயம் டிஸ்பிளே வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். டிஸ்பிளே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதிகமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க, ஃபோட்டோ வீடியோ அதிகமாக பார்க்குறவங்களுக்கு வந்து 6 இன்ச் டிஸ்பிளே வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் நார்மலான யூசேஜுக்கு வந்து அதாவது ஃபோன் பேசவோ அல்லது சேட் பண்ணவோ இல்லை சும்மா ப்ரௌசிங் பண்ணவோ இவங்களுக்கு வந்து 6 இன்ச் டிஸ்பிளே வந்து ரொம்பவே இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். வெளியில் எடுத்துட்டும் போக முடியாது. அவங்களுக்கு 5 to 5.5 வரை டிஸ்பிளே சைஸ் இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குறது வந்து பெட்டர். நெக்ஸ்ட்டு தேர்டு விஷயம் என்னென்னா ப்ராசஸர். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ப்ராசஸர் ரொம்பவே முக்கியம். அதை அவங்கவுங்க யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. ஹெவியாக கேம்ஸ் விளையாடுவேன், ஒரே நேரத்தில் வந்து ஆன்லைன் கேம்ஸ் விளையாடணும், நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் நிறையா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Snapdragon 625 இல்லைனா 820 ப்ராசஸர் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், நார்மல் யூசேஜ் தான் அப்படின்னா நீங்கள் MediaTek ப்ராசஸரை எடுத்துக்கலாம். அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் Snapdragon ப்ராசஸர். நாலாவது விஷயம் கேமரா குவாலிட்டி. ஒரு கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு மெகா பிக்சல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது குவாலிட்டியாக இருக்குங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. 8 மெகா பிக்சலில் எடுக்கிற ஃபோட்டோ கூட 16 மெகா பிக்சல் அளவுக்கு வந்து குவாலிட்டியை வந்து கொடுக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள அப்பச்சர் சைஸு, ISO லெவல் இதெல்லாம் தான் வந்து குவாலிட்டியை கொடுக்குது. ஸோ நம்ம வந்து கேமரா வந்து அதிக பிக்சல்ஸ் இருந்தால் தான் நல்ல ஃபோட்டோ கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு 5வது வந்து பேட்ரி குவாலிட்டி. எல்லாருமே பேட்ரி குவாலிட்டி வந்து நல்லா அதிகமாக நிற்கணும் அப்படின்னு நினைப்போம். அதிகமாக ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்க, அதிகமாக யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு வந்து 4000 mAhக்கு மேலே பேட்ரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், நார்மல் யூசேஜ் தான் அப்படின்னா உங்களுக்கு 3500 mAhக்கு மேலே நீங்கள் வந்து பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் பேட்ரி குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 6வது முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜ் வந்து எல்லாருமே வந்து முக்கியம்னு நினைப்போம். கம்பெனி சைட்லேருந்து அவங்க எவ்வளோ GB RAM எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. சில கம்பெனி சைட்லேருந்து SD கார்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கும்போதே வந்து 16 GBக்கு மேலே உள்ளது வாங்குறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் 8 GBன்னு வாங்கினீங்கன்னா அதிலே 5 GB ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனுக்கு போயிடும். ஸோ உங்கள் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வாங்கும்போதே ஆரம்ப ஸ்டேஜ் வந்து 16 GBலேருந்து அதுக்கு மேற்பட்டது வாங்குறது வந்து உங்களோட விருப்பம். பட் ஆனால் 16 GBக்கு மேலேயே வாங்குங்க, அதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 7வது முக்கியமான விஷயம் செக்யூரிட்டி. நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு செக்யூரிட்டி ரொம்பவே அவசியம். என்ன தான் பேட்டர்ன் லாக், பின் லாக்னு போட்டு வச்சுருந்தாலும் நம்ம ஃபோனில் அடிஷ்னலாக ஏதாவது செக்யூரிட்டி சோர்ஸ் இருந்தால் நமக்கு நல்லது தான். ஸோ நீங்கள் வாங்கும்போதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோ இல்லை ஐரிஸ் சென்சாரோ இருந்தால் நீங்கள் வாங்கிடுங்க. மோஸ்ட்லி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனே வாங்குறது வந்து உங்கள் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 8வது முக்கியமான விஷயம் ஸ்பீக்கரில் வந்து பாட்டு கேட்குறவங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் அப்பப்போ மொபைலில் வந்து சைலண்டில் போடுறவங்க இல்லை எப்போவுமே மொபைலில் சைலண்டில் போடுறவங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீக்கரை வந்து பார்த்து வாங்கிக்கிறது வந்து நல்லது. 9வது விஷயம் வந்து வாரண்ட்டி வந்து 1 இயரோ அல்லது 1 இயருக்கு மேலே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோ பார்த்து வாங்க. அதை விட கம்மியாக இருந்தால் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். லாஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக தெரியும். அதை நீங்கள் உடனே போய் வாங்காமல் அதை பற்றின ரிவ்யூஸை வந்து நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வந்து அவங்களோட கம்பெனி சைட்லேயே வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அது உங்களுக்கு வந்து பெரிய மேட்டராக தெரிலனா நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க. எப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.